ஹாய் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஐ எம் ஐஸ்வர்யா, ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை, அப்படின்ற ஒரு ஹாபி, ஆம்பிஷன், கனவு அதெல்லாம் இருக்கலாம். பட் சில பேர் வந்து அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டும் வந்திருக்கலாம். ஃபாலோ பண்ணாமலும் சில பேர் வந்து இருந்திருக்கலாம். பட் யாருமே வந்து அவ்வளோ கரெக்டாக வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நானுமே வந்து நிறைய வந்து ஜங்க் ஃபுட்டு அப்படி இப்படி வந்து சாப்பிட்ருக்கேன் தான். நான் வந்து ஒரு டெசிஷன் என்ன எடுத்திருக்கேன்னா, 15 ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து நான் நிறைய சர்ச் பண்ணி எனக்கு அது சூட் ஆகுன்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு 15 பேசிக் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்காக நான் வந்து ஜேர்னலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணால் நீங்களும் வந்து சில பேர் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு மேலே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கப் இயர்லி, அதாவது சீக்கிரமாக வந்து மார்னிங் வந்து எழுந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து 5:30 அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக 4:30 தான் வந்து நார்மலாக வந்து வேக்கப் டைமு. பட் வந்து நான் வந்து ஒரு 5:30ன்ற மாதிரி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 5:30 ஏஎம்க்கு வந்து நம்ம எழுந்திரிக்க நமக்கு அதுவே வந்து ஒரு ஹேபிட்டாக வந்து மாறிடும். ஸோ நானும் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். மார்னிங் வந்து 5:30க்கு எழுந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக வந்து ஒரு 8-9 வரையும் தூங்குறவங்கனால எடுத்த உடனே வந்து மார்னிங் 5:30க்கு வந்து எழுந்திரிக்கிறது ரொம்ப 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 அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ என்னாலேயும் வந்து அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாது. பட் நான் ஒரு 3 டேஸாக வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 7 o'clock நான் எழுந்திருப்பேன். பட் இப்போது வந்து என்னால் வந்து சுத்தமாக ஸ்டார்டிங்கில் 5:30க்கு எழுந்திரிக்கவே முடியல. அலாரம் வச்சாலும் என்னால் வந்து ஃபாலோ பண்ண முடியல. பட் நான் என்ன வந்து ஃபாலோ பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6:30க்கு வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 6:30க்கு எழுந்திரிக்க ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 6க்கு எழுந்திரிக்க ட்ரை பண்ணேன். இப்போது வந்து என்னால் ஒரு 5:30க்கு எழுந்திரிக்க முடியுது. ஸோ அதை வந்து நான் என்னோடய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து கொண்டு வந்தேன். அண்ட் தென் மார்னிங் வந்து 5:30க்கு எழுந்திரிக்கிறது வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து நைட்டு 10க்குள்ளெல்லாம் வந்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 10க்குள்ளேயே வந்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணாமல், ஃபோன் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அமைதியாக வந்து தூங்கிடுங்க. ஸோ மார்னிங் வந்து 5:30க்கு எழுந்திரிக்கணும், நைட்டு வந்து 10 o'clockலாம் தூங்கிடணும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டைம்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணுறது நான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 டைம்ஸ் எப்பயுமே பண்ணணும்னு நினைப்பேன். பட் மார்னிங் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன், நைட்டு பண்ணுறதில்ல. ஸோ அதுவுமே என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னெல்லாம் இப்போ வந்து ஜேர்னலைஸ் பண்ணி வச்சுருக்கனோ அது வந்து என்னோடய சன் தீக்ஷித்துக்கும் வந்து நான் அதை ஹேபிட்டாக வந்து அப்படி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 3 டேஸாக வந்து அவனுக்கும் அந்த ஹேபிட்டை கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ 2 டைம்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணுறது ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. பட் 2 டைம்ஸ் வந்து பாத் பண்ணுறதும் நம்மளோட ஹெல்த் வந்து ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நம்மளோட பாடியை ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதோட நம்ம என்விரான்மெண்ட்டை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் 2 டைம்ஸ் வந்து பாத்தும் 2 டைம்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணுறதும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்ததுமே ஒரு 1 கிளாஸ் வந்து வார்ம் வாட்டர், அப்படி இல்லைன்னா ஒன்று வார்ம் வாட்டர் குடிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டீடாக்ஸ் ட்ரிங்க் நிறைய இருக்குது. ஜீரா வாட்டர், அப்புறம் இந்த கிக்கம்பர்லாம் போட்டு சில பேர் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் இது சோம்பு, நிறைய சின்னமன் ஸ்டிக்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டீடாக்ஸ் தான். இன்ஃப்யூஸ் பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்துச்சு. கேரளாலலாம் வந்து இந்த பார்க்குன்னு சொல்லுவாங்க, அதாவது மரத்தோட அந்த பட்டை அதையெல்லாம் கூட வந்து யூஸ் பண்ணி இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த வாட்டர்லாம் கூட வந்து இப்போ குடிச்சிட்டு வராங்க. நிறைய டீடாக்ஸ் ட்ரிங்க் இருக்குது, நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எதுவாக இருந்தாலும் ஹாட் வாட்டர், அதாவது எப்படின்னா வார்ம் வாட்டராக இருக்கணும். ஸோ மார்னிங் எழுந்ததுமே வந்து அந்த வார்ம் வாட்டரை ஃபஸ்ட்டு குடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதை குடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணால் வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து
அதை வந்து நீங்கள் இந்த வார்ம் வாட்டரை வந்து குடிக்கிறதுனால உங்களோட இன்டெஸ்டைன், அதாவது கட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட கட்டை வந்து அதை அவ்வளோ அழகாக வந்து டீடாக்சிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் வார்ம் வாட்டர் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? வார்ம் வாட்டர் எடுத்துக்க பாருங்கள். இந்த வார்ம் வாட்டர் நீங்கள் எடுக்கிறதுனால உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து எந்த ஒரு இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்லாம் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்காகவும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ வார்ம் வாட்டர் எடுக்க பாருங்கள். மார்னிங் எழுந்ததுமே வந்து சில பேர் என்ன பண்ணுவீங்க, பெட்டை விட்டு எழுந்ததுமே காஃபி, டீ அந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு, மார்னிங் எழுந்ததுமே தண்ணி கூட வந்து கன்சியூம் பண்ணாமல் நீங்கள் டீ ஆர் காஃபி எடுத்துக்கிறது ரொம்ப 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 ஒரு பேட் ஹேபிட் ஆக்சுவலி. பட் டீ அது கூட ஓகேன்னு சொல்லலாம். பட் காஃபி ரொம்ப 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 பேட் ஹேபிட்னு சொல்லுவேன். பிகாஸ் காஃபியில் வந்து கெஃபைன் அப்படின்றது இருக்குது. அந்த கெஃபைன் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸுன்றது இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கெஃபைனோட சைடு எஃபெக்ட் எவ்வளோ இருக்குதுன்னு. கெஃபைன் வந்து உங்களோட டோபமைன் செக்ரீஷனை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட பிரெயின் அண்டு நிறைய பார்ட்ஸ் வந்து ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை உங்களோட பிபி, பிளட் ப்ரெஷரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இந்த கெஃபைன் அப்படின்றது. ஸோ மார்னிங் எழுந்ததுமே வந்து காஃபி குடிக்கிறது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்கும் குடிக்க வேணாம். ஜஸ்ட்டு ஒரு வார்ம் வாட்டர், ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் குடிச்சிங்கனாவே போதும். ஓகே சொல்லியிருப்பேன். 4th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து நிறைய இருக்குது. 1 2ன்னு இல்லை. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து ஒன்று யோகா பண்ணலாம், மெடிடேஷன்ஸ் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்புறம் வாக்கிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஜாகிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஒரு 5:30 எழுந்திருக்கீங்களா, அப்போ வந்து ரொம்ப காமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு காமாக இருக்கும்போது நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மைண்டுன்றது ரொம்ப அதாவது ஒரு ஸ்டெபிளைஸாக இருக்கும் மைண்டு. ஓகேங்களா? ஸோ மார்னிங் வந்து மெடிடேஷன் பண்ணுறது பாருங்கள். மெடிடேஷன் பண்ணுங்கள். அந்த டைமில் வந்து இந்த குட் சாங்ஸ், இது ஜாப்பனீஸ் சாங்ஸ்லாம் வந்து கேட்டு பாருங்கள். அந்த டைம் மெடிடேஷன் பண்ணும்போது அந்த ஜாப்பனீஸ் சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுங்கள். மெயினாக எக்ஸசைஸ் பண்ண பாருங்கள். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து ட்வைஸ் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி ஹெட் பாத் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த ஆயில் பாத் வந்து எடுத்துக்க பாருங்கள். பட் வந்து இது வந்து ட்வைஸ் எடுத்துக்கணும். கேஸ்டர் ஆயில் ஆர் சம்திங் ஏதாவது ஒரு ஆயில் வந்து தலையில் ஹெட்டில் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டரில் பாத் எடுத்துக்கோங்க. கிட்ஸுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணி தேய்க்கணும். அதுக்கப்புறம் உங்களோட உள்ளங்கையிலலாம் கூட வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணி ரப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட ஹீட்டு வந்து வெளியேறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கிட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நேவலில் கூட வந்து அப்ளை பண்ணுங்கள் ஆயில். நேவலில் அப்ளை பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட நேவலில் தான் வந்து இந்த நர்வ்ஸோட எண்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே தான் வந்து எல்லா நர்வ்ஸுமே வந்து கனெக்ஷன் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே ஒரு ட்ராப் நீங்கள் எந்த ஆயில் வந்து நீங்கள் கோகோனட் ஆயிலோ இல்லை கேஸ்டர் ஆயிலோ இல்லை ஆல்மண்ட் ஆயிலோ எந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து எடுத்துக்க பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸாவது எடுத்துக்கணும். பனானா இல்லை ஆரஞ்சு இல்லை ஆப்பிள், ஏதோ ஒரு ஃப்ரூட் வந்து எடுத்துக்க பாருங்கள். அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒயிட் சுகர், அதாவது ஒயிட் சுகரை ஃபுல்லாகவே வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி வந்து ஒயிட் சுகரே வந்து எடுத்துக்க பார்க்காதீங்க. சுகர் மட்டும் இல்லாமல் இந்த ஜங்க் ஃபுட்டு, அப்புறம் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்கு லைக் இந்த கேஸ் ஃபில் பண்ணுறாங்களா ஸ்ப்ரைட்டு, கார்பனேட்டட் ட்ரிங்க் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒயிட் சுகருக்கு பதில் ஜாகரி, பாம் சுகர் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண பாருங்கள் ஆல்டர்னேட்டிவாக. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டடாக வந்து வச்சுக்க பாருங்கள். ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வாட்டர் பாட்டில் வந்து நான் வந்து மறந்துடுவேன்றதுனால டைமுக்கு அதை பார்த்து வந்து நான் வாட்டர் இன்டேக் எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஹைட்ரேட்டடாக வந்து பாடியை வச்சுக்க பாருங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஹைட்ரேட்டடாக இருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் ஒன் வந்து
உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி புக்ஸு இல்லை சம்திங் ஏதாவது புக் ரீடிங் ஹேபிட் வந்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுல டிவி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா புக் ரீடிங் வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ புக் ரீடிங்கிறது வந்து உங்களோட ஹேபிட்டில் கொண்டு வாங்க. பிகாஸ் புக் ரீடிங் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சது, அதாவது லேர்ன் நியூ திங்ஸ், அதாவது புதுசாக வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணது கொஞ்சம் தான். நம்ம கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. ஸோ வந்து புக் ரீடிங் வந்து ஒரு ஹேபிட்டாக கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கனெக்ட் வித் நேச்சர். அதாவது நம்ம வீட்டில் வந்து கார்டன்ஸோ இல்லை சில பேருக்கு வந்து ப்ளேஸ் இருக்காது. ஸோ வீட்லேயே சின்ன சின்ன தொட்டி அந்த மாதிரி பாட்ஸ்லாம் வச்சு வளர்ப்பீங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரியான ஹேபிட்டை வந்து கொண்டு வாங்க. செல்ஃப் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது செல்ஃப் கேரில் வந்து நிறைய வந்துடும். பிகாஸ் ஸ்கின் கேரு, ஹேர் கேரு, அப்புறம் க்ரூமிங்கு, இது எல்லாமே வந்து செல்ஃப் கேர்லேயே வந்துடும். அதாவது ஸ்கின் கேர், அதாவது ஃபேஸ்க்கு வந்து ஏதாவது மாஸ்க் அப்ளை பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். சண்டே மட்டும் பண்ணிங்கனாவே போதும். ஃபேஸ்க்கு வந்து ஏதாவது மாஸ்க் அப்ளை பண்ண பாருங்கள், ஃபேஸ் மாஸ்க்கு. அப்புறம் ஹேர் பேக் போடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நெயில்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெயில்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிவிடுங்க. ஹைஜீனிக்காக இருந்தீங்கன்னா தான். பிகாஸ் உங்களோட நெயில்ஸ் வந்து நீங்கள் ஸ்கின்லலாம் டச் பண்ணுறீங்க. அதனால் வந்து நீங்கள் டர்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ண பாருங்கள். முடிஞ்சளவு நெயில்ஸ் உங்களுக்கு வளர்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸோ க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ண பார்த்துக்கோங்க. தென் க்ரூமிங் பண்ணுறது, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து செல்ஃப் கேரில் வந்துடும். ஸோ வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ், அதாவது சண்டே மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்க பாருங்கள். விட்டமின் டி, அதாவது உங்களுக்கு விட்டமின் டி வந்து நிறைய பேர் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான டேப்லெட்ஸ்லாம் வந்து இன்டேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் மார்னிங் சன்ரைஸ் ஆகும்போது போய் சும்மா ஒரு வாக் போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து விட்டமின் டி அழகாக கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து விட்டமின் டி வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, உங்கள் போன்ஸுக்கு நல்லது, உங்கள் டீத்துக்கு நல்லது. இது எல்லாமே வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சினால தான் வந்து சில பேருக்கு ஹேர் லாஸ் ஆகுது, டீத் வந்து டிகே ஆகுறது, விழுந்துடுறது. இது எல்லாமே வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சினால தான். போனில் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஏஜ்டு பர்சன்ஸ்க்குலாம் வந்து காமனாக வரும். ஸோ விட்டமின் டி இல்லாததுனால தான், அந்த டிஃபிஷியன்சினால தான் வந்து இந்த மாதிரி டிசீஸ்லாம் வருது. ஸோ கொஞ்சம் வாக் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சன்லைட். அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் என்னென்னா, மார்னிங் இருந்தது வார்ம் வாட்டர் குடிக்கிறீங்க இல்லையா? வார்ம் வாட்டர் குடித்து ஒரு ½ அன் ஹவரில் என்ன பண்ணுறீங்கன்னா, நைட்டே வந்து இந்த பிளாக் கிரேப்ஸ், ட்ரை சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த ட்ரை பிளாக் கிரேப்ஸை வந்து சோக் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துருங்க நைட்டு. மார்னிங் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வார்ம் வாட்டர் எடுத்ததுக்கப்புறமா இந்த ட்ரை கிரேப்ஸை வந்து சோக் பண்ணி வச்சுருக்கீங்களே, இதை வந்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சிருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. பிளட் கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணோம். மோஸ்ட்லி வந்து விமன்ஸ்க்கு வந்து இந்த மென்சஸ் பீரியட்லலாம் வந்து ரொம்ப பிளட் லாஸ் ஆகுறதுனால இந்த ட்ரை பிளாக் கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிளட் கவுண்ட் ரொம்ப நார்மலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கெலாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பீரியட்ஸ் டைமில் கிராம்ப்ஸ்லாம் வந்து இருக்காது இந்த கிரேப்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் எதுலையாச்சும் வந்து இன்வால்வ் ஆக பாருங்கள். லைக்கு பாய்ஸாக இருந்தால் சண்டே டைமில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கிரிக்கெட் சம்திங் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எங்கேஜ்டாக இருக்க பாருங்கள். கேர்ள்ஸாக இருந்தால் ஷட்டில் லைக் அந்த மாதிரி வாலிபால், பேஸ்கெட் பால் அதில் வந்து கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் காட்டுங்க. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மீல் பிளேட்டை வந்து முடிஞ்ச வரையும் வந்து கலர்ஃபுல்லாக வந்து லோட் பண்ண பாருங்கள். ஆக்சுவலாக வந்து உங்களோட மீலில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப லெஸ் குவான்டிட்டியில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். மற்றது ப்ரோட்டீன், ஃபேட்ஸில் வந்து குட் ஃபேட் எடுத்துக்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் லீவ்ஸ், இது எல்லாமே வந்து உங்கள் பிளேட்டில் வந்து கவர் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பிளேட்டே பார்க்க வந்து ஒரு ரிச் ஃபுட்டாக இருக்கணும், பார்க்க ரிச் மீலாக இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே வந்து மிக்ஸ்டு ஆன மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஃபுட்டு வந்து டயட்டை வந்து ஆட் பண்ணிக்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே தான் வந்து
நான் என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து சில சேஞ்சஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். உங்களுக்கும் இது வந்து ஷேர் பண்ணால் நீங்களும் சில பேர் வந்து இது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க ஒரு லைக் எனக்கு கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.